friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு நாம எங்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். சிங்கப்பூர்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல் தான் இது. சோ அங்க வந்திருக்கோம். ஸோ இந்த மால் பொறுத்தளவு இங்கே இருக்கிற எல்லா கடைகளுமே ரொம்ப லக்ஸரியஸான ஒரு ஷாப் தான். எல்லா லக்ஸரி பிராண்ட்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ வந்து நிறைய வந்து உங்களுக்கு லக்ஸரி பிராண்ட்ஸ்லாம் வேணும், இல்லைனா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே நீங்கள் இங்கே வரலாம். இங்கே வந்து நிறைய ஒரு லைட்டிங் ஷோ, இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் நடக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கும் நீங்கள் வரலாம். நாங்கள் நிறைய டைம் வந்து நைட் டைம் தான் வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் டைம் வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு டே டைமில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட் ரைடும் பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக வந்து நான் அந்த மால்க்கு ஃபுல்லாக அந்த மால் சென்டரில் இந்த போட் ரைடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரவுண்டு ஷேப்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால் ஆகும். அது வந்து ஈவினிங் டைம் வந்து, அதாவது மால் க்ளோசிங் டைம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால் வந்து வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோரும் இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த மாலுக்கு வந்து முன்னாடி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். ஸோ நாங்கள் நிறைய டைம் நைட் டைம் வந்திருக்கிறதுனால நல்ல க்ரௌடாக இருக்கும். டே டைமில் அவ்வளோவா வந்து க்ரௌட் வந்து இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லக்ஸரி பிராண்ட் லூயி விட்டான் தான் நினைக்கிறேன் நான். ஸோ இங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து சும்மா வேணால் பார்க்கலாம், விண்டோ ஷாப்பிங் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குப்பீத்தியம்க்கு வந்திருக்கோம். ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான குவிசன்ஸ் உங்களால் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மெரினா பே சாண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஃபேமஸாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வாங்கலாம். எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் வந்து பீஃப் ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்காரு. ஸோ நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் வீலுக்கு தான், ஃப்ளைஓவருக்கு தான் போகிறோம். இது வந்து சிங்கப்பூர் ஃப்ளைஓவர். ஃபஸ்ட் டைம் வந்து நானுமே இங்கே வர்றேன். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் அங்கேருந்து இந்த பிரிட்ஜ் மூலமாக க்ராஸ் பண்ணி வரணும். ஸோ அங்கேருந்து நடந்து வந்தே டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின் நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க சிங்கப்பூரில். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கணும், ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் குடிக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா $3 சம்திங் நினைக்கிறேன். இது வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த ஃப்ரூட்டை எடுத்து நமக்கு வந்து ஜூஸ் போட்டு அதை நீட்டாக ஒரு கப்பில் வந்து ஃபில் பண்ணி நல்லா ரேப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபுட்டு வந்து அலௌடு கிடையாது, எதுவுமே ட்ரிங்க்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த ஜூஸை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரானோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவருக்கு மட்டுமே டிக்கெட் கிடையாது. ஃப்ளைஓவருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த மாதிரியான லைட்டிங் வச்சு நிறைய ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு அனிமேஷன் மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃப்ளைஓவருக்கு மட்டுமே தனியாக வந்து இவங்க வாங்குறதில்ல. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. கிட்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இதை முன்னேறி இருக்காங்க, அதே மாதிரி எப்படி இருந்த சிங்கப்பூர் எந்த மாதிரியெல்லாம் ஆயிருக்கு, எதுலெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வந்து அந்த சிங்கப்பூர் ஹிஸ்ட்ரியே வந்து கிட்ஸு வந்து எப்படி ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம், கிட்ஸுக்கு வந்து எப்படி தெரிய வைக்கலாம், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைட்டு அந்த அனிமேஷன் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ஜாயபுளாகவும் இருக்கும். ஃபுல் சிங்கப்பூர் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஹாய் எழுக்கண்ணே, ஹாய் எழு. Wow, it's nice. Yeah, you touch. No, he touch masu. He touch masu. Touch it. Ay! ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த லைட்டிங்லேயே அந்த ஃபிஷ்ஷு வந்து ஓடுறது அந்த மாதிரியான கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கலர்ஸும் வந்து இப்போ நம்ம உள்ளே போகிறது வந்து ஒரு ரிவர்க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அந்த அளவுக்கு வந்து அந்த லைட்டிங்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறதுக்கு நிறைய வந்து சூப்பரான வேல வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரவங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிறவங்களாகட்டும், பேக்ரவுண்டில் அந்த லைட்டு மாறுறது, அந்த வேவ் வந்து மாறுறது சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து லைட்டிங்ஸ் மூலமாகவே சிங்கப்பூரோட ஃபுட் அண்ட் கல்ச்சர், அப்புறம் வந்து ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு சூப்பராக வந்து நிறைய வந்து ட்ராயிங்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுவுமே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைட்டிங், அந்த ஸ்பேஸில் இருக்கிற அந்த மாதிரியான அந்த லைட்டிங், அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நம்ம போய் அந்த ஸ்பேஸில் வந்து நின்னோன்னா, அந்த பிளேஸில் நின்னோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்தியன், அப்புறம் வந்து சைனீஸ், அப்புறம் மலே, இந்த மாதிரியான அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸில் நிற்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் மாதிரி இருந்தது. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஃப்ளையருக்கு வந்து வந்தோம். ஸோ இது வந்து ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, ரன்னிங்லே தான் இருக்குது. நம்ம அதே மாதிரி ரன்னிங் ரொம்ப நம்ம பஸ்ஸில் ரன்னிங்கில் ஏறுற மாதிரியெல்லாம் கிடையாது, ஓரளவு மூவிங்லே தான் இருக்குது. நம்ம அப்படியே வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம போய் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு ஒரு அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூலில் வந்து மினிமம் வந்து 10 பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பொறுத்து மேபி அந்த வந்து அந்த பர்சன்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து அந்த 10 பீப்புள் வந்து அந்த ஒரு கேப்சூல்ஸில் வந்து இருக்கிறோம். கேப்சூல் வந்து எடுத்தோடனே நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதே ஸ்பீட் தான், எந்த ஸ்பீடில் வந்து நம்ம ஏறுறோமோ அதே ஸ்பீடில் தான் வந்து அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பெஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம உட்காந்துன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைடில் போயிட்டு நம்ம நின்றும் வந்து நல்ல வந்து வியூ கிடைக்கும். இதளவு பார்த்த சிங்கப்பூரில் விட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளையரில் போயிட்டு அந்த பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ கிடைக்கும். ஸோ இங்கேயே வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கேயே நம்ம கால் பண்ணி சொன்னால் நம்ம வந்து ஹெல்ப்புக்கும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. அந்த கிளாஸ் டோரும் வந்து நல்ல வந்து ஸ்ட்ராங்கான கிளாஸ் டோர் தான். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த வியூ, அந்த சிங்கப்பூரோட அந்த ஹாட் சிட்டியான அதோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மெரினா பே சாண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளவர் டோம் எல்லாம் டாப் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். Recreational and commercial activities have made it one of the most desirable. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் வியூக்கு வந்துட்டோம். ஸோ டாப் வியூவில் இன்னும் உங்களுக்கு நல்ல ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். ஸோ பாருங்கள், அந்த ஃபுல் அந்த அந்த மெரினா பே சாண்ட்ஸ், அந்த மால், அப்புறம் வந்து ஸ்டேடியம், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். சூப்பராக இருக்கும். இது மேக்ஸிமம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் அது வரைக்கும் அந்தளவு வந்து டைம் எடுக்குது ஒரு கேப்சூல் வந்து சுற்றி முடிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீட் பார்க்குறீங்கள்ல, இந்த ஸ்பீடில் தான் வந்து அது ஃபுல்லாகவே வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து மேலே போயிட்டு நமக்கு வந்து அந்த கிடினஸ், அந்த ஸ்பீடாக இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலும் இருக்காது. நார்மலான ஃபீல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வெளியே வந்தோடனே ஸோ அந்த வீலுக்கு ரிலேட்டடான நிறைய வந்து திங்ஸு, டிஷர்ட்ஸ், அப்புறம் வந்து சிங்கப்பூரோட மெயின் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்கிற அந்த மாதிரியான அந்த மேக்னெட்ஸ் இதெல்லாம் நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கே நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது எடுத்திருந்தீங்களா, அந்த ஃப்ளையர் பக்கத்தில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஃப்ளையருக்கு வந்து போயிருந்தோம். இன்னும் நிறைய இடங்களுக்கு போயிருந்தோம். அதோட வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இது மூவ் ஆத்தா